வணக்கம் தோழர்களே. நான் பி.கே. நாம் தொடர்ந்து சர்வதேச நிகழ்வுகளை ஆய்வு செய்து வருகிறோம். அந்த வகையில் இன்று பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி 336வது நாளில் இருக்கிறோம். சமீபத்தில் வந்த தகவல்கள் அடிப்படையில் மற்றும் நாம் கவனித்துக் கொண்டிருக்கும் பல்வேறு நிகழ்வுகள் அடிப்படையில் மீண்டும் மீண்டும் பல கொலைகளுக்கு பிறகு அதேபோல் நாங்கள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை தொடங்குகிறோம் செய்கிறோம் என்றெல்லாம் அமெரிக்க தரப்பிலிருந்தும் இஸ்ரேல் தரப்பிலிருந்தும் பேசி வருகிறார்கள். அந்த நிகழ்வுகள் எது? அந்த நிகழ்வுகள் பின்னால் இருக்கும் சதி என்ன? நாம் வெளியில் இருந்து பார்ப்பது வேறு, ஆனால் உள்ளே அவர்கள் செய்து கொண்டிருப்பது வேறு என்பதை நாம் ஒவ்வொரு வாரமும் தெளிவாக பேசியிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 விஷயங்கள் ரொம்ப நாளாவே இழுத்துட்டே இருந்த ஒரு விஷயம் எகிப்து கசா, எகிப்துக்கும் பாலஸ்தீனுக்கும் இடையில் உள்ள அந்த பகுதி பிலடெல்பியா காரிடார்னு சொல்றாங்க. அந்த பகுதியை எங்கள்கிட்ட இருக்கணும்னு இஸ்ரேல் சொல்றதும், இல்ல அதை கொடுக்க முடியாது, அதை விட்டு நீங்க மொத்தமா வெளியேறுங்க அப்படின்றதான் பாலஸ்தீன் அப்போ சுதந்திர போராட்ட அமைப்புகளுடைய கோரிக்கையாகவும் தொடக்கத்துல இருந்து இருக்கு. அது இப்போ முதல்ல முடியாதுன்னாங்க. அப்புறம் நாங்க 42 நாள் போர் நிறுத்தம் வரும், அதில் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எடுக்கிறோம் அப்படின்னாங்க. இப்போ அதுவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க பாலஸ்தீன் தரப்புல இருந்து. இஸ்ரேலை முழுமையா நீங்க வெளியேறணும் அப்படின்னு. ஆக்சுவலா ஏன் இந்த பேச்சுவார்த்தை பர்டிகுலரா இந்த ஒரு இடத்துல நிக்குது? ரெண்டாவது, இதை அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த பிலடெல்பியா காரிடார். அதாவது பிலடெல்பியா காரிடார்ங்கிறது அதாவது அவங்க தரப்புல இருந்து, இஸ்ரேல் தரப்புல இருந்து பேசக்கூடியவர்கள், இன்க்ளூடிங் எதிர்கட்சி தலைவர் கேன்ஸ் பேசும்போது சொல்றாரு, பிலடெல்பியா காரிடார்ங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் கிடையாது. அங்க ஒருவேளை நம்மளுடைய படைகளை அனுப்பிச்சிருந்தோம்னா, இல்லை அங்க நிறுத்தினோம்னா கூட அது சிட்டிங் டக்கா தான் இருக்கும். அதாவது ஒரு பாத்து மாதிரி தான், அது எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறது தான் அவங்க தரப்புல இருந்து, ராணுவ தரப்புல இருந்து பேசுறவங்க கூட அதுதான் சொல்றாங்க. அப்போ அப்படியான ஒரு இடம், அங்க போய் உள்ளுக்கு உட்கார்றதுனால ஒரு பயனும் இல்லை, ராணுவ ரீதியான பயன் இல்லை, ஸ்ட்ராட்டஜிக் ரீதியான எந்த பலனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராணுவ தரப்புல இருந்தே சொல்றாங்க. அதனால இந்த பேச்சுவார்த்தை தடுத்து நிறுத்துறதுங்கிறது கம்ப்ளீட்டா ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான் அவங்க தரப்புல இருந்தே சொல்றாங்க வாதம். ஸோ அது அது ஏன் அந்த இடத்த கட்டாயமா வேணும் அப்படின்னு சொல்றதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னாக்க, போரை விரிவாக்கணுங்கிறத தவிர வேற எந்த காரணமும் கிடையாது. நெத்தன்யாகுடைய பர்சனல் விஷயத்துக்காக நெத்தன்யாகு ஒரு டிமாண்டை வச்சு இந்த பேச்சுவார்த்தையை எப்படி முறியடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வைக்கிற ஒரு கோரிக்கை தான். அதை தவிர அதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இது பலஸ்தீனியர்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம். அந்த இடம் அது இஸ்ரேல் கைக்கு போச்சுன்னா ஒட்டுமொத்தமா பலஸ்தீனியர்களுடைய கட்டுப்பாடுங்கிறது இஸ்ரேல் கையில இருக்கும். அப்போ பலஸ்தீனியர்கள் எந்த விதமான சுதந்திரமான நடவடிக்கைகள்லையும் ஈடுபட முடியாது. ஸோ அதை பிரதானமா வச்சு அதை அனுமதிக்க மாட்டாங்க, இந்த பலஸ்தீனிய விடுதலை அமைப்புகள் அதை அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற இடத்துலதான் அந்த ஒரு நான் ஸ்டார்டர் கோரிக்கையை அவர் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனுடைய பிரதான நோக்கமே இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு கொண்டு வரக்கூடாதுங்கிறது தான். அதை தவிர அதுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதனால எந்த மிலிட்டரி பெனிஃபிட் கிடையாது, ஸ்ட்ராட்டஜிக் பெனிஃபிட் கிடையாது. அவங்க ராணுவ தரப்புல இருந்து அதான் சொல்றாங்க. அதனால இந்த இந்த கோரிக்கையினுடைய அடிப்படை நோக்கம்ங்கிறது ஒட்டுமொத்தமா காசா மக்களை இந்த போர் நிறுத்தத்துக்கு, அதாவது பலஸ்தீன அமைப்புகளை இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்க வைக்காம இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம்ங்கிறது முடிவுக்கு வராம இருக்கிறதுக்கான ஒரு காரணமா தான் அவர் வைக்கிறாரு. ஸோ அதை தான் அவருடைய நோக்கமா வச்சிருக்கிறாரு இந்த இந்த டிமாண்டை பொறுத்தளவுல. ஸோ இதை எப்படி அதாவது அங்க இருக்கிற அமெரிக்க தரப்பும் இல்லை, அமெரிக்க தரப்பு இல்லை, இஸ்ரேலிய தரப்புல இருக்கக்கூடிய ராணுவம் எப்படி இதை எதிர்கொள்ள போறாங்க, எப்படி இதை இவரை ஹேண்டில் பண்ண போறாங்கங்கிறது தெரியல. ஆனா அதுதான் அவருடைய
பிரதான நோக்கமா வந்து அவர் வைக்கிறாரு. அது வைக்கிறதுக்கான அடிப்படை காரணம் இப்ப நம்ம சொன்னதுதான். வேற எந்த காரணமும் அதுக்கு கிடையாது. அதுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. மிலிட்டரி இம்பார்ட்டன்ஸ்ங்கிறதும் அவ்வளவு முக்கியமானதா இல்ல. அது பாலஸ்தீனியர்களுக்கு தான் அவசியமானது. ஸோ அதை தான் வந்து அவர் வைக்கிறாரு. அது பாலஸ்தீனியர்கள் ஏத்துக்க மாட்டாங்கங்கிற பின்னணியில வந்து அவர் வைக்கிறாரு. ஸோ இதை தவிர அதுல வேற எந்த நோக்கமும் இல்லை. அதே மாதிரி போன பேச்சுவார்த்தை நடக்கும்போது இப்ப ஏன் பாலஸ்தீனிய அமைப்புகள் ஏன் வந்து இந்த மாதிரியான ஒரு இதை வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இதை பேசுவோம், முத ரவுண்டு பேசுவோம், அதுல குறிப்பிட்ட அளவுக்கு இந்த பகுதியில இருந்து நாங்க படைகளை வாபஸ் வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கும்போது, அடுத்த ரவுண்டு பேச்சுவார்த்தை நடக்கும்போது முழுமையா பின்வாங்கறதுக்கான டிமாண்டை வந்து நம்ம வைக்கலாம், முழுமையான டிமாண்டை வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா அவங்க தரப்புல இருந்து இவங்களுக்கு சமாதானம் சொல்லப்படுது இப்ப பலஸ்தீனிய தரப்புக்கு. ஆனா பலஸ்தீனிய தரப்பு அதை ஏத்துக்கல. அதற்கு காரணம் என்னன்னாக்க, அப்படி ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா நீங்க பேச்சுவார்த்தையில இன்னைக்கு இருக்கிற சூழல்ங்கிறது வேற. இன்னைக்கு சர்வதேச அரங்குல இந்த பிரச்சனை பார்க்கப்படுறதுங்கிறது ஒரு மாதிரி பார்க்கப்படுது. பெரும்பாலான நாடுகள், பெரும்பாலான மக்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. ஆனா நாளைக்கு இப்படி இருப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. நாளைக்கு ஒருவேளை வந்து மாற்றம் அடையலாம். இதே மாதிரி இருக்கணுங்கிறத நம்மளால எதிர்பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கு நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பண்ணிக்கல, உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழிமுறைகளை வந்து நீங்க ஏற்படுத்திக்கலன்னா, நாளைக்கு இந்த அரசாங்கத்தை உங்களால எதிர்கொள்ள முடியாது. ஸோ அந்த இடத்துல தான் பலஸ்தீனியர்கள் இந்த பிரச்சனையை வந்து தீர்வுக்கு கொண்டு வர முடியாம போறதுக்கான அடிப்படை காரணம். ஏன்னா இன்னைக்கு இவங்களை நம்பி நம்ம போனோம்னா நாளைக்கு ஏமாத்திடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வழக்கமான ஒரு நடைமுறைங்கிறது இருக்கு. பொதுவாவே அரசுகள்ங்கிறவங்க இந்த மாதிரி வந்து பொய் சொல்லி ஏமாத்துறது, தீர்வு திட்டத்தை முன்வைக்கிறது, ஆனா அதுக்கப்புறம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா இடங்கள்லயும் இந்த பிரச்சனையை வந்து நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரியான ஒரு பிரச்சனையா தான் இந்த இடத்துலயே வந்து அங்க ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க. இது வந்து நம்ம பின்னாடி பேசிக்கலாம், இப்போதைக்கு பேச்சுவார்த்தை முடிவு கொண்டு வருவோம் அப்படிங்கிறதா கன்வின்ஸ் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க பாலஸ்தீனியர்களை. ஆனா அதுக்கு ஒத்து வரல. இந்த பலஸ்தீனிய அமைப்புகள் வந்து ஒத்து வரல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து நடக்காத விஷயம். இது ஒரு தடவை நம்ம அனுமதிச்சிட்டோம்னாக்க கண்டிப்பா போக மாட்டாங்கங்கிறது தெரியும். அதனால ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ஆஹ் தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தைங்கிறது அமெரிக்க தரப்புல இருந்து அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளருங்கிறவரு நெத்தன்யாகுவோடைய லாயரா தான் பேசுறாரு. இப்போ நெத்தன்யாகு 2-3 நாட்களுக்கு முன்னாடி அவருடைய இதுல வந்து ஒரு பேசும்போது, அவருடைய நாட்டுடைய செய்தியாளர்களுக்கு வந்து பேசும்போது, அது குறிப்பா பைடன் வந்து சொல்லியிருந்தாரு. பைடன் என்ன சொன்னாருன்னா, நெத்தன்யாகு சில விஷயங்கள்ல விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு, புது டிமாண்டுகளை வைக்கிறாரு, அதுதான் வந்து இந்த இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராததுக்கான காரணம்னு சொல்லிட்டு நேரடியா நெத்தன்யாகு மீது குற்றச்சாட்டு வச்சிருந்தார். அதுக்கு பதிலளிச்சு பேசும்போது நெத்தன்யாகு ஒரு விஷயத்த சொல்றாரு, நாங்க வந்து எல்லா ப்ரப்போசலையும் ஏத்துக்கிட்டோம், போர் நிறுத்தத்துக்கான எல்லா ப்ரப்போசலையும் ஏத்துக்கிட்டோம். இதற்கான ஆதாரம் யாருன்னா நேரடியா பிளிங்கனே சொல்லியிருக்கிறாரு. இந்த தேதியில பிளிங்கன் வந்து நாங்க ஜெனரஸான ஒரு ஆஃபர் கொடுத்தோம்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஹமாஸ் தான் வந்து அதை ஏத்துக்கல அப்படின்றாரு. அப்ப என்னன்னா கிட்டத்தட்ட பிளிங்கன் வந்து யாருக்கு அட்வொகேட்டா செயல்படுறாருன்னா இவருக்கு அட்வொகேட்டா தான் செயல்படுறாரு. பைடனை விட முக்கியமா வந்து அவர் யாரை பாக்குறாருன்னா நெத்தன்யாகுவை பாக்குறாரு. நெத்தன்யாகுக்கு ஆதரவா வந்து அவர் இது வரைக்கும் செயல்பட்டு இருக்காருங்கிறது தான் அவருடைய பேச்சிலிருந்து வெளிப்படுது. அப்போ பொய் சொல்றாரு, முழுமையான பொய் சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா அந்த எல்லாருக்குமே தெரியும் அதுல என்ன நடந்ததுன்ட்டு. பேச்சுவார்த்தைக்கு இவங்க தான் வந்து முடிவுக்கு வரல, இவங்க தான் புது கண்டிஷன்ஸை வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனாலதான் அந்த பேச்சுவார்த்தை வந்து தோல்வி அடைஞ்சுது. ஆனா பைடன் வந்து ஒவ்வொரு முறை வரும்போது என்ன பிளிங்கன் வந்து ஒவ்வொரு முறை வரும்போது என்ன சொல்லுவாருன்னா, ஹமாஸ் தான் அந்த தீர்மானத்தை வந்து ஏத்துக்கல, இஸ்ரேல் கொடுத்த ஆஃபரை வந்து ஹமாஸ் தான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகுவோட வந்து காப்பாத்துறது தான் அவருடைய வேலையாவே இருந்தது. அதற்கான பிரதிபலனா இன்னைக்கு அவரு பேசும்போது பைடன் சொல்றதுக்கே வந்து அவர் சொல்றாரு, நாங்க வந்து எல்லா டயத்துலயும் ஏத்துக்கிட்டு தான் இருந்திருக்கோம்,
அதை பிளிங்கனே சொல்லியிருக்கிறாரு. அதனால எங்களை வந்து கன்செஷன் கொடுக்க சொல்லி கேட்காதீங்க, ஹமாஸுக்கு அழுத்தத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறாரு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிளிங்கன் வந்து அமெரிக்க அதிபருக்கு விசுவாசமா இருக்கிறத விட அவர் வந்து இவருக்கு விசுவாசமா இருக்கிறாருங்கிறது தான் தெரியுது தோழர். இதுல நீங்க வேற என்ன விஷயங்கள் சொன்னீங்கன்னு எனக்கு இதுல தெரியல. இதுல இல்ல இப்ப நீங்க இங்க நான் அந்த பக்கம் வந்தோம், எனக்கு கிட்ட கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க. எனக்கு பிளிங்கன் வந்து சொல்லும்போது பைடனுக்கு வந்து எதிர்த்து பிளிங்கன் சொன்னதை அவர் எடுத்து சொல்றாரு அப்படின்னா, ஒரு தடவை நெத்தன்யாகு பேசுனதா எனக்கு ஞாபகம் வருது. யார் ஆட்சிக்கு வந்தாலும், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் போனாலும் அமெரிக்கா வந்து இஸ்ரேல் கூட நிற்கும் அப்படின்னு. அப்ப வந்து ஒட்டுமொத்தமாவே கரப்ட் ஆயிடுச்சு. அமெரிக்கா அப்படின்ற அந்த ஒரு ஸ்ட்ரக்சரே ஒட்டுமொத்தமாவே வந்து ஒரு ஜியோனிஸ்ட் இதுக்கு போயிடுச்சா? அவங்களுக்காக தான் அது வேலை பார்க்குதா? ஏன்னா இப்ப ஒரு சொல்றது, ஒரு நாட்டுடைய அதிபர் சொல்றாரு, அவரு சொல்றது நீங்க எங்களை குத்தம் சொல்லாதீங்க, பாருங்க உங்களுடைய செக்ரட்டரி ஸ்டேட்டே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாருன்னா, ஒட்டுமொத்தமாவே ஏன்னா இதுல ஒரு 2 கான்ட்ரவர்சி இருக்கு. எய்தர் அமெரிக்கா, நான் உங்கள்ட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்ல இது அமெரிக்கா வந்து முடிவு பண்றதுதான் இஸ்ரேல் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல இஸ்ரேல் விருப்பப்பட்டதை மட்டும் அமெரிக்கா பேசிக்கிட்டே இருக்கு. இது எப்படி ஒரு 2 கான்ட்ரவர்சியா இருக்கு? இஸ்ரேல் விருப்பப்பட்டதா இவர் பேசுறாரு, பிளிங்கன் பேசுறாரு. இந்த பக்கம் அமெரிக்காவோட அதிபர் சொல்றதுக்கு வந்து எதிர்ப்பு வந்து இஸ்ரேல் பிரதமர் என்ன சொல்றாரு? ஆண்டனி பிளிங்கனே காட்டுறாரு. இந்த கான்ட்ரடிக்ஷன் எப்படி நான் புரிஞ்சுக்கட்டும்? இல்ல இது வந்து அப்படி நடக்கல. அதாவது ஒருத்தருக்கு வந்து நீங்க எல்லா வகையிலும் உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் உதவி பண்றீங்க, எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. அப்படி உதவி பண்ணிக்கிட்டே போகும்போது அவர் தான் சொந்த விருப்பத்தை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது, நீங்க தடுக்க முடியாம போகும்போது அவர் என்ன பண்றாரு, நீங்க சொன்னதையே வந்து பயன்படுத்துறாரு. இப்ப இதுல பிளிங்கன் வந்து நெத்தன்யாகுக்காக, இல்ல நெத்தன்யாகுக்கும் பைடனுக்கும் ஏற்பட்ட அந்த முரண்பாட்டை கருத்துல வச்சு அவர் பேசினாரான்னா இல்ல, பைடனுடைய ஃபாரின் பாலிசியை தான் வந்து அவர் பேசுறாரு. இதுல எங்க பிரச்சனை ஆகுதுன்னா, அந்த அளவுக்கு லெவரேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்கிறது தான். அந்த அளவுக்கு வந்து அன்கண்டிஷனலான சப்போர்ட்டை வந்து கொடுத்ததனுடைய விளைவு இன்னைக்கே அவங்க நீங்க சொன்னாலுமே கேட்க முடியாது, நான் பண்றத நீ கேளு, நான் சொல்றத நீ கேளு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை வந்து மாறி போயிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து இதை வெளிப்படையா ஒத்துக்க முடியுமா? நான் தான் வந்து பொய் சொன்னேன்னு நான் சொல்ல முடியும்? ஒரு டிப்ளமேட்டு இப்ப இப்படி பேசுறாரு அப்படின்னா, இல்லைங்க அது மாதிரிலாம் நடக்கலைங்க, இவரு தாங்க வந்து ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாரு அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல. தர்ம இப்போ சங்கடமான ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிறாங்கல்ல வந்து. இப்ப இத நம்மள மாதிரி இத ஒத்து கவனிக்கிற சிலர், மீதி வந்து உலகம் பூரா இருக்கக்கூடிய டிப்ளோமேட்ஸ். ஓகே. நம்மள மாதிரி ரொம்ப சிலர் தான் உலகத்துல கவனிப்போம். நம்மள தவிர உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டிப்ளோமேட்ஸ் பார்ப்பாங்க. அப்ப ஆண்டனி பிளிங்கனுடைய மதிப்பு, மரியாதை டோட்டலாவே போயிரும் இல்லையா? அது வந்து ஒரு டிப்ளோமேட்ஸ்க்கு ஆண்டனி உண்டான ஒரு அப்படி ஒண்ணுமே இருக்காதே. நமக்கு இல்ல. இல்ல, இப்போ சொல்லுங்க. ஒரு தலைவருங்கிறவரு ஒரு தலைவருங்கிறவரை வந்து மக்களும் சரி, சர்வதேச அரங்குலையும் சரி, எப்படி வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்கன்னா, அவங்க சொல்ற வார்த்தைகள்ங்கிறது உண்மையா இருக்குங்கிறத நம்பிதான். இப்போ நீங்க பேச்சுவார்த்தைக்கு போறீங்க, நீங்க அங்க உண்மையை பேசுறீங்கங்கிற நம்பிக்கையில தான் எதிராளி வந்து உங்க கூட பேசுவான். இப்ப நீங்க பொய்ய பேசியிருக்கீங்க, இல்ல நான் உங்களை வந்து ஏமாத்துறதுக்காக நான் பொய் பேசிடுறேன்னாக்க, நாளைக்கு எப்படி வந்து உங்களை நம்புவான்? நீங்க முக்கியமான விஷயங்கள் பேசும்போது கூட வந்து உங்க மேல நம்பிக்கை வராதுல்ல. அதுதான் இப்ப இன்னைக்கு ஒட்டுமொத்தமா அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசி வந்து மிகப்பெரிய தோல்வி அடைகிறதுக்கான அடிப்படை காரணங்கிறது, யாருமே அமெரிக்காவுடைய டிப்ளமசியை நம்புறதுக்கு தயாரா இல்ல. சொல்றது ஒண்ணும், செய்யறது ஒண்ணும் செய்யறாங்க. அத வெளிப்படையா எந்தவித ஒளிமறைவும் இல்லாமயே செய்றாங்க. எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. எந்தவித சர்வதேச விதிகளையும் ஃபாலோ பண்றது கிடையாது. தங்களுக்குன்னு ஒரு விதிகள உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அத மத்தவங்க ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. அத ஃபாலோ பண்ணாதவங்கள வந்து குற்றவாளியா அ கா பிரகடனப்படுத்துறாங்க. அத பாதுகாக்கிறதுக்கு அவங்க சொல்றத வந்து சர்வதேச அரங்குல சொல்றதுக்கு, இல்ல அத வந்து அ மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மீடியா வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலயும் அமெரிக்காங்கிறது ஒரு எக்சப்ஷனல் கண்ட்ரியா உலகத்துல இருக்கு. அது டிப்ளமேட்டிக்ல வந்து அது ரொம்ப மோசமா இருக்கு. எல்லா இடத்துலயும் பொய்கள் சொல்றது, ஏமாத்துறது, மக்களை ஏமாத்துறது, அரசுகளை ஏமாத்துறது, டிப்ளமேட்ஸை வந்து ஏமாத்துறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளடைவுல உங்களுக்கு எந்த இடத்துலயும் மரியாதை இருக்காது. அதுதான் இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் வெளிப்படுது.
இன்னைக்கு அதனாலதான் பிரிக்ஸ்குள்ள எல்லா நாடுகளும் வந்து சேர்றாங்க. அமெரிக்காவுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க. அதை இன்னைக்கு கோவப்படுறாங்க அமெரிக்காவுக்கு மரியாதை கொடுக்கலன்னு. அது இவங்க நடந்துகிட்ட விதத்தினால வந்தது. இப்ப அமெரிக்காவுக்கு கடந்த ஒரு 30 ஆண்டுகள்ல இருந்த வாய்ப்புங்கிறது அளப்பரிய வாய்ப்பு. எந்தவித நாடும் போட்டிக்கே இல்லாத ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தை முற்றிலுமா தன்னுடைய நன்மதிப்பை உயர்த்துறதுக்காக பயன்படுத்தி இருக்கலாம். எல்லா பகுதிகளிலும் நியாய நீதியை வந்து உருவாக்குறதுக்காக பயன்படுத்தி இருந்திருக்கலாம். உலகத்தினுடைய ப்ராஸ்பரிட்டிக்காக வந்து அந்த நாடு வந்து பயன்படுத்தி இருந்திருக்கலாம். ஒரு நல்ல அடையாளமா அமைஞ்சிருக்கும். சர்வதேச வரலாறை பொறுத்தளவுல அமெரிக்கா அந்த மாதிரிலாம் நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு வரலாறுல அமெரிக்காங்கிறது ஒரு மிக முக்கியமான நாடு, மிக நல்ல நாடு அப்படிங்கிற ஒரு பேரும் வந்து உருவாகி இருக்கும். பவர்ஃபுல்லா இருந்தாலுமே வந்து அவங்க மனிதத்தன்மை உள்ளவங்களா இருந்தாங்க. அவங்க வந்து பல பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணாங்கங்கிற அந்த லெகசி வந்து இருக்கும். நாளைக்கு பவர்ஃபுல்லான நாடு இல்லாம போனா கூட. ஆனா அதுக்கான எந்த வாய்ப்புகளும் வந்து அவங்க பாக்கி வச்சுக்கல. ஸோ அதுதான் அங்க இருக்கிற மிக முக்கியமான விஷயம். ஸோ ஐ திங்க் வந்து இப்ப நீங்க சொல்ல வந்த இடத்த நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த நீங்க சொன்ன இதே வார்த்தைகளை புட்டின் சொன்னார்னு நினைக்கிறேன். டக்கர் கால்சன் கொடுத்த பெட்டியில கரெக்டா இல்ல மாத்தி சொல்றேன்? டக்கர் கால்சன் ஆமா கொடுத்ததா இல்ல கிட்டத்தட்ட இல்ல கிட்டத்தட்ட நீங்க அதான் கிட்டத்தட்ட சொன்னாரு. அதுதான் சொன்னாரு. ஓகே ஏன்னா இவங்கள நம்பக்கூடிய இடத்துல அவங்க இல்ல அப்படின்ட்டு ஓகே. பொய் சொல்றாங்க. இப்ப இங்க இருந்து நான் அடுத்த கேள்வி வைக்கிறேன். இப்ப 30 வருடங்கள் 91ல 90கள்ல சோவியத் உடைஞ்ச பிறகு தனிக்காட்டு ராஜாவா அமெரிக்கா இருந்துச்சு. அந்த 90ல இருந்து 2000 ஒரு 20 30 வருடங்கள மிக நீங்க சொல்ற மாதிரி மிக நேர்மையான வழியில கையாண்டிருக்கலாம். பல நாடுகள்ல போர்கள் நிப்பாட்டியிருந்திருக்கலாம். எல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம். ஒரு நல்மதிப்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடா மாறி இருந்திருக்கும். கரெக்ட். 100% ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம அமெரிக்காவோட வரலாறு பார்க்கும்போது நம்மளே பேசியிருக்கோம். அமெரிக்கா வரலாறு பேசும்போது அமெரிக்க வரலாறு, அமெரிக்காவோட பொருளாதாரம் அப்படின்றது வந்து ஆயுத விற்பனைகள்ல தான் தொடங்கியிருக்கு. ஸோ ஆயுத விற்பனைகள் அப்படின்றது அவங்களுக்கு மிக முக்கியமானதா ஒண்ணா இருக்கு. அப்போ உலகம் முழுக்க வந்து பிரச்சனைகளை கிளப்பி விட்டு அந்த ஆயுத விற்பனைங்கிறது அவங்களுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ இதை அவங்க பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதை ஒருவேளை ஒதுக்கி வச்சுட்டு வேற உற்பத்திகளை கொண்டு வந்து வேற மாதிரியான ஒரு பொருளாதார இதுக்கு கொண்டு வந்துட்டு உலகம் முழுக்க வந்து ஒரு அமைதியான நிலையை கொண்டு வந்திருக்க முடியும்னு நம்புறீங்களா? இல்ல முடியும். நீங்க என்ன மாதிரியான பொருளாதார கொள்கையை வடிவமைச்சிருக்கீங்கங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப இது நீங்க ஆயுத உற்பத்தியை மையமா வச்சு ஒரு நாடு இயங்குதுன்னா உங்களுக்கு அந்த நாட்டுக்கு பல்வேறு விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. ஏன்னா உலகத்துல எந்த நாடும் எதிர்த்து பேசுற அளவுக்கு வல்லமை இல்லாத ஒரு நாடா இருந்தது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு நாடா இருந்தது. அவங்களுடைய ஃபாரின் பாலிசி, இன்டர்நேஷனல் ரிலேஷனை வந்து அன்னைக்கு அவங்க மாற்றி அமைச்சிருக்க முடியும். இந்த ஆயுத விற்பனையை மையப்படுத்தாத ஒரு ஒரு கட்டமைப்பு ரீதியான பொருளாதாரத்தை வந்து கட்டி எழுப்பி இருக்க முடியும். அதுல நிறைய ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ் இருக்கு, பல்வேறு விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நாடு யாருக்காக இயங்கிட்டு இருக்கு, இல்ல அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குங்கிறத பொறுத்து தான் வந்து அவங்களுடைய ஃபாரின் பாலிசியை வந்து டிசைன் பண்றாங்க. இப்போ ஒரு நாடு ப்ராஸ்பரட் ப்ராஸ்பரஸா இருக்கணும், அந்த மக்கள் வந்து செல்வ செழிப்பா இருக்கணும், மக்கள் வந்து நல்ல வளமையான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத வந்து மையமா வச்சு ஒரு நாடு இயங்குனுச்சுன்னா அதற்கு போர்கள் வந்து அவசியமானது இல்லை. போர் வந்து தேவையில்லை. போர் இல்லாம இருக்கும்போது தான் வந்து நாடு வந்து சேஃபா இருக்கும். அதே நேரத்துல மக்களுக்கும் பொருளாதார பிரச்சனைகள் இருக்காது. பொருளாதார வளர்ச்சிங்கிறது பெருமளவுக்கு உருவாக்க முடியும். எல்லா வகையான விஷயங்களையும் வந்து நாட முடியும். உலகம் அமைதியா இருக்கும். உலகம் அமைதியா இருந்ததுன்னா இன்னும் வளர்ச்சிங்கிறது தீவிரமடையும். ஸோ எல்லா பகுதியும் வந்து வளர்ச்சி அடையும். ஸோ வளர்ச்சி அடையும் போது உங்களுடைய ஹோல்டுங்கிறது நீங்க சர்வதேச அளவுல உங்களுடைய பவருங்கிறது ரொம்ப முக்கியமான பவரா இருக்கிறதுனால அதனால ஏற்படக்கூடிய பலன் வந்து உங்களுக்கும் கிடைக்கும், உங்க மக்களுக்கும் நேரடியா கிடைக்கும். ஆனா இந்த நாடு யாருக்காக இயங்குது, இந்த நாடு என்ன மாதிரியான தன்மையோட இயங்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இவங்களுடைய ஃபாரின் பாலிசி இன்ட்ரெஸ்ட்டும் வந்து இருக்கு. இப்போ யாருக்காக இயங்குதுன்னா அங்க இருக்கிற 1% கார்ப்பரேட் நலனுக்காக இயங்குது, பெரும்பலன்காரர்களோட நலனுக்காக இயங்குது. அதே மாதிரி இது என்ன மாதிரியான தன்மையோட இந்த நாடு இயங்குதுன்னா அது எல்லா நாடும் போல தன்னை வந்து ஒரு பொருளாதார சக்தியா வந்து வச்சுக்கணுங்கிறது மட்டும் அதனுடைய நோக்கமா இல்லை. இல்ல ஒரு இராணுவ சக்தியா தன்னை வச்சுக்கணும், பாதுகாப்பானதா வச்சுக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே அது நோக்கமா இல்லை.
தன்னுடைய கரன்சி உலகத்துல வந்து ரிசர்வ் கரன்சியாയി மட்டும் இருக்கணும், அதனால நமக்கு பெரிய வளர்ச்சிகள் ஏற்படணும் அப்படிங்கிறது மட்டுமே அதற்கு நோக்கமா இல்லை. அது ஒரு இம்பீரியல் பவரா இருக்கணும்னு நினைக்குது. வளச்சுரண்டல்ல ஈடுபடணும், எல்லாரையும் மிரட்டணும், அதன் மூலமா கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையோட வந்து அந்த நாடு வந்து தனக்கு தகவமைச்சு வச்சுக்குது. அப்படி இருந்தோம்னா மட்டும்தான் நம்மளால வந்து இந்த பவரை வந்து தொடர்ந்து வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும். இல்லைன்னா எதிரிகள் வந்துருவாங்க அப்படிங்கிற இடத்துல தான் அதனுடைய பாலிசியே வந்து இம்பீரியலிசத்தை பேஸ் பண்ண பாலிசியா இருக்கு. இந்த இம்பீரியல் பாலிசி வந்து இப்படி இருக்கிறதுனால இது யாருக்கானதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற குளோபல் எலைட்ஸ், அதாவது பெரும்பணக்காரர்கள் நலன் சார்ந்ததா தான் இருக்கு. அவங்க ஆயுத உற்பத்தியில வந்து பெருமளவுக்கு முதலீடுகள் பண்ணியிருக்கிறதுனால அந்த நலன் சார்ந்ததா இருக்கு. இப்படி பல்வேறு வகையில இது எல்லாத்தையும் மாத்திருக்க முடியுமானா மாத்திருக்க முடியும். பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. இன்னைக்கு சமகால உதாரணமா சைனா இருக்கு. சைனாங்கிறது தன்னுடைய வளர்ச்சி, தன்னுடைய ப்ராஸ்பரஸ் வந்து எதுல போட்டுதுன்னா, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல போடுது. அதே போல பல்வேறு இடங்கள்ல தொழிற்சாலைகள் கட்டுது. பல்வேறு இடங்கள்ல வளர்ச்சி பணிகள்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுது. பல நாடுகள்ல வளர்ச்சி பணிகள்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுது. இதெல்லாம் வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. அதனால சரியா அதை வந்து சைனா வந்து இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான பாலிசி வந்து அமெரிக்கா கிட்ட இல்ல. அமெரிக்காங்கிறது இம்பீரியல் பவரா இருக்கணும்னு நினைக்குது, எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணணும்னு நினைக்குது. அதற்கு போர் அவசியமானதா இருக்கு. போரின் மூலமா பணம் வந்து பெருமளவுக்கு பெரும் முதலாளிகளுக்கு போகுது. அதனால இது எல்லாமே வந்து ஒரு விசியஸ் சைக்கிள்குள்ள நிக்கிறாங்க. அதை மாத்திருக்க முடியுமானா கண்டிப்பா மாத்திருக்க முடியும். இன்னைக்கு சைனா கிட்ட இருக்கிற பொருளாதார சக்திக்கு சைனா வந்து இவ்வளவு ஒரு பெரிய கட்டுமான துறையில வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது, அமெரிக்கா கிட்ட இருக்கிற பொருளாதாரத்துக்கு அது இன்னும் இது மாதிரி பல மடங்கு வந்து உலகத்தினுடைய வளர்ச்சிக்கு இந்த 30 ஆண்டுகள்ல வந்து பயன்படுத்தியிருக்கலாம், உருவாக்கி இருக்கலாம், கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கலாம், பல நாடுகளை வந்து பாவர்ட்டி லெவல்ல இருந்து மேல கொண்டு வந்திருக்கலாம், அதன் மூலமா லாபம் அடைஞ்சிருக்கலாம், அதன் மூலமா அந்த மக்கள் வந்து லைஃப் ஸ்டைலை உயர்த்திருக்க முடியும். ஆனா அதெல்லாம் அவங்க சூஸ் பண்ணல. ஸோ அதனால வந்து இது யாருடைய இன்ட்ரெஸ்ட்ல நடக்குது, என்ன மாதிரியான ஐடியாலஜிக்கல் பின்னணியில இருந்து இந்த நாடு வந்து இயங்குது அப்படிங்கறதெல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து அவங்க இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு மோசமான காலகட்டத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க போர்கள் உருவாகுது. உலகம் முழுக்க அடுத்த கட்டமா ஒரு அணு ஆயுத போரே உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு உருவாகுது. உலக சமூகத்தினுடைய இருப்புங்கிறது உள்ளாயிருக்கு. மனித சமூகத்தினுடைய இருப்புங்கிறதே இன்னைக்கு கேள்விக்குள்ளாகிற ஒரு நிலைக்கு போனதுக்கான அடிப்படை காரணம் இந்த 30 ஆண்டுகள அமெரிக்கா தவறா பயன்படுத்தினதுதான். ஓகே, ஓகே தோழர். இதுல அப்படியே ஓகே. இப்ப நம்ம இந்த 30 ஆண்டுகள் இது பேசிட்டோம். இதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப தெளிவா கூட சொல்லியிருக்கிறீங்க. அ மேற்கு உலகம் வந்து எப்படி வந்து அந்த யூரேசியா கான்டினென்ட்ட கண்ட்ரோல் பண்ணுச்சு. இப்போ வந்து அத வச்சு தான் இது நடக்குது. 500 ஆண்டுகள் அடைய இதுதான் அது, போட்டி தான் இது. இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப நான் அந்த கரெக்ட்டான ஒரு பாயிண்ட்க்கு வரேன்னு நெனைக்கிறேன். அ அந்த உ உலக ஒழுங்கு மாறி குளோபல் நார்த்ன்றது குளோபல் சவுத் கையில வர்றதுக்கு நெறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. அதனுடைய இதுதான் இப்ப நம்ம அந்த காலகட்டத்துல இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த குறிப்பிட்ட இந்த ஈரான், பாலஸ்தீன் இதோட மையப்புள்ளியா வச்சுக்கலாம். இந்த உலக ஒழுங்கு மாற்றத்துல. ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டியும் இருந்து, அது தடுத்து நிறுத்தப்பட்டுக்கிட்டு கொண்டே இருக்கும்போது, அதாவது வந்து ஈரான் வந்து பொறுமை காத்துக்கிட்டே இருக்கும்போது, ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு. நீங்க கூட ஒரு தடவ சொல்லியிருந்தீங்க. இந்த மொமெண்டத்த வேஸ்ட் பண்ணிற வேண்டாம். இப்ப வந்து மிக முக்கியமான நேரம். உலக ஒழுங்கு மாற்றம் அப்படின்றது மிக முக்கியமான நேரம். இந்த நேரத்துல வந்து ஒரு பிராந்திய போரா இந்த போர் வெடிச்சிருச்சு அப்படின்னா, இது வந்து மற்ற இதுக்காக பல வருடங்களா காத்துக்கிட்டு இருந்த நாடுகளுக்கும் இது வந்து ஒரு இதுவா போயிடும். கெடுவாய்ப்பா போயிடும் அப்படின்னு. இந்த சூழ்நிலையில சைனா அன்று ரஷ்யாவுடைய பார்ட் இந்த குறிப்பிட்ட ஈரான் இதுல ரஷ்யாவோட பார்ட் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. சைனாவோட பார்ட் என்னவா இருக்கு இந்த இடத்துல? இது வந்து நீங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இந்த போர் விரிவாக்கம் பண்றதுல வந்து எல்லாருமே ஹெசிடேட் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கா, இஸ்ரேலை தவிர. ஏன்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் இதுல தங்களுடைய
பவரை வந்து இழந்திருக்கிறாங்க. தங்களுடைய கட்டுப்பாடை வந்து இந்த பகுதி முழுக்க வந்து இழந்திருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அதை எப்படியாவது மீள்கட்டுமானம் பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் முழுக்க வந்து ஒரு தீவிரத்தன்மை அடைஞ்சு போயிட்டு இருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த பகுதியில போரே வரக்கூடாதுங்கிற நோக்கத்தோட தான் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், குறிப்பா ஈரான்கிற இந்த நாடு வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க பல்வேறு இடங்கள்ல பார்க்கலாம். பல்வேறு இடங்கள்ல இந்த கால்குலேட்டிவான எதிர்த்தாக்குதல் நடவடிக்கைங்கிறது இவங்களுடைய தரப்புல இருந்து தொடர்ந்து இடம்பெறுது. ஸோ இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னா, அந்த போர் விரிவாயிடக்கூடாதுங்கிறது. ஸோ இதுல பல ஸ்ட்ராட்டஜிக்கலான நோக்கங்கள் இருக்கு அவங்களுக்கு. ஏன் வந்து இந்த போர் விரிவாகக்கூடாதுன்னு. ஆரம்பத்துல நம்ம பேசும்போது இந்த போர் விரிவாக்கத்தை வந்து ஏன் விரும்பல அப்படிங்கிறத பத்தி பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம், இது பலஸ்தீனியத்தை மையமா வச்ச போர். அதனால பலஸ்தீனியர்களை மையமா வச்சுதான் அந்த போருக்கு இறுதி வரைக்கும் போகணும். அது வந்து மாற்றம் அடைஞ்சதுன்னா அமெரிக்காவுடைய ஆடியன்ஸையும் சரி, உலகத்தினுடைய மக்களையும் வந்து இது வேற விதமான ஒரு இதுக்குள்ள கொண்டு போயிடும். அவங்கள வந்து எதிரிக்கு ஆதரவா வந்து ஒன்று திரட்டிடும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமா பாக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு பிரதான காரணம். ஸோ அதனால இந்த போருங்கிறது இந்த இந்த மக்கள் ஆதரவுங்கிறது மாறக்கூடாது. ஏன்னா மேற்கத்திய நாடுகளுடைய பிரபகண்டாவை மீறி மக்கள் ஆதரவு பெறுறதுங்கிறது இந்த உலகத்துல வந்து ரொம்ப ரொம்ப கடினமானது. ஸோ அது திரும்ப கிடைக்காத ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த வாய்ப்பு இன்னைக்கு இருக்கிறத வந்து சரியா பயன்படுத்திக்கணுங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. ஸோ அதனாலதான் அந்த போரை வந்து விரிவாக்கம் பண்ணல. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், சர்வதேச நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரிக்ஸ் அமைப்பினுடைய வலு வந்து கூடிக்கிட்டே இருக்கு. இப்போ கூட 30 நாடுகள் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பிரிக்ஸ்குள்ள போறதுக்கு. இந்த வருஷம் ரஷ்யா தான் வந்து அதை தலைமை தாங்கி நடத்துது. ரஷ்ய தலைமையில தான் இன்னைக்கு பிரிக்ஸ் அமைப்பு, இந்த வருஷத்துக்கான பிரிக்ஸ் அமைப்பு வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ பல்வேறு நடவடிக்கைகள், பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ் வந்து பண்றாங்க. பல நாடுகள் அதில் உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சியில வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்துல ஒரு போர் வந்து உருவாகுது. அதுவும் குறிப்பா இந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்டான பகுதியில ஒரு போர் உருவாகுது அப்படின்னா, அது சர்வதேச அளவுல வந்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை வந்து ஏற்படுத்தும். ஏற்கனவே ஒரு பொருளாதார நெருக்கடியில உலகம் வந்து சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுல இருந்து மீண்டு வர முடியாத ஒரு நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஆனா அது கூடவே இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்டான பகுதியில இன்னொரு போர் வந்து உருவாயிடுச்சு அப்படின்னா, அது பல நாடுகளுக்கு, அது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை பாதிப்புக்குள்ளாக்குங்கிறது மட்டும் இல்ல. பல நாடுகளுடைய பொருளாதாரத்தை வந்து கேள்விக்குள்ளாக்கும், சிக்கலுக்குள்ளாக்கும். பெரிய பிரச்சனைகளை வந்து மற்ற நாடுகள் எல்லாமே சிக்குவாங்க. அப்போ இதுல ஈரானுக்குன்னு சில பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க சர்வதேச அரங்குல. இப்ப இந்த ஈரானுடைய பார்ட்னர்ஸை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு போரை வந்து நீங்க பண்றீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணணும். ஸோ அதனால இன்றைய நிலையில அப்படி ஒரு போரை பண்ணா எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற இடத்துல ஈரானுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு ஈரானுக்கு ஆதரவு கொடுப்பாங்களா? என்னதான் வந்து இந்த போர்ல வந்து அவங்களுக்கு நேரடியான தொடர்புகள் இருந்தாலும் எந்த அளவுக்கு ஈரானுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க சரியான விதத்துல ஜஸ்டிஃபை பண்ணா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஆதரவு வந்து தொடர்ந்து நிற்கும். இப்போ ரஷ்யாவுடைய போர் வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரஷ்யாவால சர்வதேச அரங்குல அவங்களுடைய பார்ட்னர்ஸை தங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு போகாத அளவுக்கு பார்த்துக்க முடிஞ்சது. ஏன்னா அவங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சது இந்த போர் ஏன் அவசியமானது அப்படிங்கிறத. அதே மாதிரியான ஒரு தேவை வந்து ஈரானுக்கும் இருக்கு. இப்போ ஈரானுக்கு வந்து இந்த போர் ஏன் அவசியமானது, இது தவிர்க்கவே ஏன் முடியாது அப்படிங்கிறத சர்வதேச அளவுல அவங்களுடைய பார்ட்னர்ஸுக்கு வந்து முதல்ல அவங்க தெளிவுபடுத்தணும். அப்பதான் வந்து அவங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வந்து அவங்க நிலை வச்சுக்க முடியும். அப்படியான இடத்துல ஈரானுக்கு ஆதரவு சக்திகளா இருக்கக்கூடிய இன்றைய சூழல்ல ஈரானுக்கு ஆதரவு சக்திகளா இருக்கக்கூடிய சைனா, ரஷ்யா 2 மிக முக்கியமான சூப்பர் பவர்ஸ். இவங்களுக்கும் ஈரானை வந்து பாதுகாக்கிறதுக்கும், ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கும், இல்ல ஈரானை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் சரியான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து வேணும். ஏன் வந்து ஈரான் கூட நம்ம நிக்கணுங்கிறத அவங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்க சொல்லணும். ஸோ அப்படிலாம் சொன்னா மட்டும்தான்
அவங்க வந்து இந்த ஆதரவு சக்திகளை தொடர்ந்து தங்களுடைய ஆதரவு சக்திகளா வச்சுக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது உலக ஒழுங்கு மாற்றம் நடக்குது. மிகப்பெரிய பவர்ஃபுல் கண்ட்ரியா இருக்கிற அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அணி வந்து உருவாயிட்டு இருக்கு. பல்வேறு நாடுகள் அந்த அணிக்குள்ள வர்றதுக்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்க. அமெரிக்காவுடைய நடைமுறைங்கிறது இந்த 30 வருஷத்துல சரியானது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க இன்னைக்கு புது அணி ஒன்று உருவாகுது. அது வந்து எக்கனாமிக்கலி ப்ராஸ்பரஸான ஒரு அணியா இருக்கு. எதிர்காலத்தை வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி கொண்டு போற ஒரு அணியா தான் வந்து அது இருக்கு அப்படிங்கிற இடத்துல அந்த அணியை நோக்கி எல்லாரும் பயணம் பண்றதுக்கு தயாராகிறாங்க. அதுதான் வந்து எதிர்காலம் அப்படிங்கிற இடத்த நோக்கி எல்லாருமே நகர்றாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்டம் இருக்கும்போது நீங்க அதை வந்து கெடுத்துடக்கூடாது. இப்போ நீங்க வந்து ஒரு போரை உருவாக்குறீங்க, பொருளாதார சிக்கலை வந்து உலகம் முழுக்க உருவாகும். அதே மாதிரி இந்த போர்ல உங்களுக்கு ஆதரவு சக்தியில இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு போரை உருவாக்குனதுனால உங்களுக்கு எதிரான சக்திகளா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து அவங்க கன்சிடர் பண்ணி தான் அவங்க வந்து முடிவுகளை எடுக்கணும். அப்போ ஈரானுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை விட சூப்பர் பவர்ஸா இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிரணியின் சூப்பர் பவர்ஸா இருக்கக்கூடிய சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இதுல ரொம்ப பொறுப்பு அதிகம். ஏன்னா அவங்க தான் இந்த அணித்த திரட்டலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒற்றை துருவ உலக ஒழுங்குக்கு எதிராக. ஸோ அந்த அணிதிரட்டல் நடக்கும்போது அதற்கு இடையூறான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டமிடலா இருக்கு. அதற்காக தான் இந்த ஹெனியோடைய தாக்குதலுக்கு அப்புறம், ஹெனிய மீதான தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்காவுடைய கப்பல்கள் எல்லாம் இந்த பகுதிக்கு வருதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்து இங்க இன்ஸ்டால் பண்ணாங்க. ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்ததுனா தான் ஈரான் வந்து தன்னை பாதுகாத்துக்க முடியும். ஈரானுக்கு பாதுகாப்பு இருந்ததுனா தான் ஈரான் வந்து போருக்கு வந்து தவிர்க்க முடியும். ஏன்னா இல்லைன்னா ஈரானுக்கு எதிரான போர் வந்து ஏவப்படும். அவங்க போகணுன்ற அவசியம் இல்லை. நெத்தன்யாகுடைய நோக்கம் என்னங்கிறது நமக்கு தெரியும். போரை வந்து ஈரானுக்கு எதிராக நகர்த்தணுங்கிறது தான் அவருடைய முழு நோக்கமா இருந்தது. ஸோ அந்த இடத்துல இருந்து அதை வந்து தவிர்க்க வேண்டிய இடத்துல தான் ரஷ்யாவுடைய தடுப்பு நடவடிக்கைகள்ங்கிறது நடந்தது. அதற்கப்புறம் தான் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் வருகைங்கிறது இன்னைக்கு எந்தவித அக்ரஸிவ் நடவடிக்கையிலும் ஈடுபடாம காத்திருக்க வேண்டிய நிலையில இருக்கிறாங்க. இல்லைன்னா ஈரான் இஸ்ரேல் வந்து மீண்டும் வந்து அவங்கள தூண்டுறதுக்கான வாய்ப்பு இருந்தது. போரை வந்து விரிவாக்கம் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையும் தடுத்து வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியா தான் ரஷ்ய தரப்புல இருந்து இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த போரை வந்து முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க வேண்டிய இடத்துல ஈரான் வந்து இந்த போரை வந்து தவிர்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணணும். அதே நேரத்துல இந்த போர்னு ஒண்ணு உருவானுச்சுன்னா நம்ம மீது திணிக்கப்பட்டுச்சுன்னா இந்த பார்ட்னர்ஸ் நம்ம கூட சேர்ந்து வரணும். அப்படியான ஒரு 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 டெலிபரேட்டான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்ப இங்க இருக்கிறது. எதிரணியில வரக்கூடியவர்களை அரவணைக்கணும். அதே நேரத்துல அவங்களுக்கான பாதுகாப்புகளை நாங்க உத்தரவாதப்படுத்துவோம். நீங்க அவங்களுக்கு பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லணும். அந்த தகவலையும் சொல்லணும். அதே நேரத்துல போரை வந்து நாங்க எங்க தலைமையில வந்து நீங்க வந்தீங்கன்னா நாங்க வந்து போரை வந்து உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு பிரசிடென்ட்டை செட் பண்ணக்கூடாது. போரை வந்து நாங்க தவிர்க்கிறதுக்கு தான் புது அணி உருவாக்குறோம் அப்படிங்கிறத சொல்லணும். இப்படி பல்வேறு வகையில இந்த போரை தடுக்க வேண்டிய அவசியம்ங்கிறது ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கு. தவிர்க்கவே முடியாத இடத்துல அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல தான் வந்து அடுத்த கட்டமா அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த ப்ரொடெக்ஷனை வந்து கொடுக்க வேண்டி வருமே தவிர அட் த மொமெண்ட் எதிரி வந்து போரை விரிவாக்கம் பண்ணணும், எதிரி வந்து இந்த பகுதி முழுக்க போரை உருவாக்கணும்னு நினைக்கும் போது அதை தடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் தான் வந்து அவங்க பண்ணுவாங்க. அந்த அழுத்தம்ங்கிறது மிக முக்கியமான அழுத்தமா ஈரான் தரப்புக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து ஈரான் வந்து என்னதான் தனக்கு பிரச்சனைகள் இருந்ததுனாலும் அதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த குளோபல் கன்சால்டேஷன்ங்கிறத ரியூன் பண்ணிடக்கூடாது, அதை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அதுதான் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் கூட. ஸோ அந்த இடத்துல தான் இவங்க எல்லாருமே வந்து இந்த பாலிசியை வந்து ஃபாலோ பண்றாங்க. அந்த இடத்துல தான் இந்த போர் வந்து தவிர்க்கப்படுது. அதற்கான காய் நகர்த்தல்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நகர்த்துறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த போரை வந்து அவாய்ட் பண்றதுக்கான முயற்சியிலையும் வந்து ஈடுபடுறாங்க. இப்படி பல்வேறு வகையில ஒரு பக்கம் பலஸ்தீனியர்களுக்கான போரா இருக்கணும். இந்த எக்ஸிஸ்டிங் மீடியா உலகத்துல
தங்களுக்கான ஆதரவை வந்து மீண்டும் திரட்டுறதுங்கிறது மிகப்பெரிய சிக்கல். அப்படி ஒரு ஆதரவு சக்தியை வந்து உருவாக்குனதுக்கு அப்புறம் அதை வந்து கெடுத்துடக்கூடாது. அதே போல உலக ஒழுங்குல மாற்றம் ஏற்படும் போது இது மாதிரியான மொமெண்டம் வந்து இது மாதிரி வராது. அமெரிக்காவுக்கு எதிராக இத்தனை அணி, இத்தனை நாடுகள் வந்து ஒரு ஒரு அணிக்குள்ள வர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னா கட்டாயமா வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு அரணா இருக்கணும். அதே நேரத்துல போரை வந்து நாம உருவாக்கிடக்கூடாது. நாம உருவாக்கணும்னாக்கா நம்ம கூட வர்றதுக்கு பயப்படுவாங்க. நாம அவங்களுடைய பொருளாதாரத்தை கெடுத்துட்டதான் நம்ம மேல கெட்ட பேர் வரும். இது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அணியை உருவாக்கிக்கிட்டு இருக்கிற மிக முக்கியமான பவர்களான சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் இருக்கு. ஸோ அதுதான் வந்து அவங்க மேனேஜ் பண்றாங்க. இந்த எஸ்கலேஷன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு லாங் டைம் ஸ்ட்ராட்டஜியோட வந்து அவங்க பண்றாங்க. அந்த விளைவுகள் தான் இப்ப நம்ம கிரவுண்ட்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெர்ஃபெக்ட் தோழர். நான் ஆக்சுவலா அது வேற ஏதோ இடத்துல இருந்து போயிட்டு வந்தேன். கரெக்டான அந்த அந்த ஒரு கரெக்டான இடத்துல நான் கேள்வி கேட்டேன். நீங்க சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தோழர்களுக்கு வந்து இப்ப தோழர் சொன்னதை திருப்பி கூட ஒரு தடவை கேளுங்க. இந்த கேள்வி நான் சொல்ற விஷயத்தை புரிஞ்சுட்டு கேளுங்க. ஏன் ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தல அப்படின்னு பல தோழர்கள் திரும்ப திரும்ப நம்ம இதுல வந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இதுலயா இருக்கட்டும், கமெண்ட்ஸ்லயா இருக்கட்டும், டெலிகிராம்லயா இருக்கட்டும். இப்போ நீங்க செந்தில் தோழர் பேசுனது திருப்பி வந்து ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் ரிவர்ஸ் போயிட்டு திருப்பி முதல்ல இருந்து கேளுங்க. ஏன் இப்போ இமீடியட்டா ஈரான் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தல அப்படின்றது உங்களுக்கு புரியும். இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து லெபனான் செய்தி ஊடகத்திலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா ஈரானுடைய வான் பாதுகாப்பு சிஸ்டம் எல்லாமே பர்ஃபெக்டா செட் பண்ணிட்டோம். இனிமேல் எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் நாங்க அதை வந்து எதிர்கொள்ளுக்கு தயாரா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு காலைல தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து தோழர் சொன்ன மாதிரி ரஷ்யா வந்து அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் ஃபுல்லா கொடுத்து அதை செட் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் தேவை. மிகப்பெரிய நாடு அது. அதாவது இந்த மேற்கு ஆசியாவில் சவுதி அரேபியாவுக்கு அடுத்து மிகப்பெரிய நாடு வந்து ஈரான். ஸோ அந்த ஏரியா பூரா வந்து அவங்க செட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கு அதன் பிறகுதான் இப்ப இந்த இடத்துக்கு நவுந்திருக்காங்க. கரெக்டான ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க தோழர். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. வேற ஏதாவது தோழருக்கு சொல்லணுமா? இல்ல தோழர், வேற எதுவும் இல்ல தோழர். ஓகே தோழர். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. மிக்க நன்றி. உங்க அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கும் நன்றி செந்தில் தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.